அனைவருக்கும் வணக்கங்கள். ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். தினமும் கடனே விடமாட்டேன்னு சொல்றாங்க, வருமானமே வரமாட்டேன்னு சொல்றாங்க, பணமே தங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிரச்சனை பெருமளவுல அதுதானே இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சாதிக்கிறது பெரிய பெரிய நிலைமையில நம்மள கொண்டு போகும். ஆனா நாம கடைபிடிக்கிறது மாட்டோம். எப்பவுமே சும்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மரியாதையே கிடையாது. காசு கொடுத்து வாங்குகின்ற பொருளுக்கும் காசு கொடுத்து கேட்கின்ற கேட்கின்ற விஷயத்துக்கும் தான் பலம் அதிகம். இப்ப சும்மா சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது சாஸ்திரம். ஆகமத்தில் மட்டுமல்ல, வேதத்திலும் கூட இருக்கிறது இந்த சாஸ்திரம். என்ன தெரியுமா? காலையில எழுந்துக்கிறீங்கல்ல, நீங்க எந்த திசையில வந்தாலும் படுத்துக்கோங்க. பொதுவா வடக்கை யாரும் தலை வச்சு படுக்க மாட்டோம். அது எந்த ஊராகட்டும், எந்த நாடாகட்டும், நம்ம காலையில எழுந்த உடனே ஒரு 2 ஸ்டெப்பாவது கிழக்கு பக்கமா நடந்துட்டு பிறகு எப்படி வேணாலும் திரும்பிக்கோங்க. ஆனா காலையில எழுந்த உடனே நிச்சயமாக ஒரு 2 நடையாவது கிழக்க பார்த்து நடந்துக்கோங்க. இந்த கடன் தீர்றதுக்கும் பணம் வருவதற்கும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே இருக்குதுங்க. மந்திரம் வேணாம், அதுக்காக போய் உழுது புரள வேண்டாம், எதுவும் உழைக்கணும். அதை வச்சு நான் சொல்ல வரல. ஏன்னா உழைச்சாதான் காசு. கடவுள்கிட்ட போய் உழைக்காதியா அவரோட பாட்டியை பாடி இருந்தா கூட காசு வராது. கடவுள் என்னை பாட உழை என்று யாருக்கும் சொன்னதில்லை, உழைத்த பிறகு பாடு. அதுதான் விஷயம். என்ன பண்ணுங்க, இப்ப 2 ஸ்டெப் கிழக்க நடந்தீங்களா, பிறகு பணம் கேட்கும் பொழுதோ, பணத்தை நாம் எண்ணுகின்ற பொழுதோ, பணம் கடனா வாங்க போகும் பொழுதோ, கடனா கொடுக்கும் பொழுதோ, கடனை திருப்பி கொடுக்கும் பொழுதோ தென்மேற்கு திசையை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கன்னா நின்னுக்கோங்க, ஆனா தென்மேற்கு திசையை நோக்கி நீங்க அங்க வணங்கிட்டு மனசார பிரார்த்தனை. குருவரே, எங்கள் குருவரே. பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பிரார்த்தனை செய்துட்டு போயிட்டு கடனை கொடுங்க, திருப்பி கடன் வராது. கடனை கேளுங்க, வரும், நல்லபடியா செலவாகும், உருபடியா இருக்கும். பணம் சேரலன்னு நினைக்கிறீங்களா, சேரும். தென்மேற்கு திசையை நோக்கி வணங்க வேண்டும். எதற்காக? செல்வம், பொருள், பணம், நனிகலன்களுக்காக, ஆடைகளுக்காக. இததான் சாங்கம், உபாங்கம், பிரத்யாங்கம்னு ஒரு ரகசியம் இருக்கு. நம்மை விட்டு பிரிந்திருப்பது, நம்மை விட்டு பிரிந்தும் பிரியாமலும் இருப்பது, நம் உடனே இருப்பது. இந்த கரண போவன சரணங்களில் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சாங்கம், பிரத்யாங்கம், உபயங்கம்னா என்னன்னா, இப்போ இந்த கை கால்கள் அங்கங்கள் எல்லாம் பிரிக்க முடியுமா? முடியாது. அது நம்மளோடயே இருக்கிறது. அதுபோல் நாம் வாழ்கின்ற இடத்தில், அது வாடகை வீடாகட்டும் சொந்த வீடாகட்டும், அது நம்மகிட்டே இருக்குது அந்த ரகசியம். இந்த உபாங்கம் பெரிய ஒரு, அந்த உபாங்கம்னா என்ன, பிரிக்கவே முடியாதது. பிரிந்தும் பிரியாமல் இருப்பது எது? பாத்திர பண்டங்கள். நமக்கு தேவையாம இருக்கும், தேவையில்லாத பொழுது எடுத்து வச்சிருவோம். இது பாருங்க, அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆடைகள் போடுவோம், கழட்டி போட்டுடுவோம். இப்படி நம்மோடு இருக்கக்கூடிய உபாங்கத்தை, நம் கைகள் எப்படி இருக்கிறதோ, கால்கள் எப்படி இயக்கங்கள் இந்த உடம்பில் அந்த உறுப்புகளாக இருக்கிறதோ, அதுபோல் ஒரு வில்லத்தில் நல்ல நிலை ஏற்பட காலை எழும் பொழுது கிழக்கு நோக்கி 2-3 அடிகளாக எடுத்து வைத்து விட்டு, பிறகு தான் கிளம்பிய பிறகு செல்வாக்கு உயர்வதற்காக தென்மேற்கை நோக்கி வழிபட்டு விட்டு பொன்பொருள் ஈட்டுவதற்காக உழைப்பை நாம் செலுத்தினால், யோசித்து பாருங்க. விஷயம் சின்ன விஷயம், செயல்பட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் வெற்றி கிடைக்குது என்பதை. தென்மேற்கு தெரியல, தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது, அதையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆக செல்வம் நல்லா பெறுவதற்காக இந்த ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொன்னேன். வருங்காலங்கள்ல இது மாதிரி நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்களை சொல்றேன். இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு மெயில் அனுப்புங்க,
நான் செய்த எப்படி இருக்கிறது என்பதை அம்சா இன்னும் திறனாய்வு செய்வதற்கு வசதியாக இருக்கும். இது சும்மா அம்போக்கா சொல்றது இல்லைங்க. நிருத்தி மூலன்னு பேருங்க இந்த தென்மேற்குக்கு. கிழக்கே ஏன் நடக்க சொல்றேன்னா, வசுபித்திரன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி யோக சஞ்சாரன் என்று சூரியனோட கதிர்கள் விடியற் காலையில் எழும் பொழுது எழு ஞாயிறு போல எழு ஏகாந்தமான அந்த பிரகாசத்தினுடைய ஒளி நம் மீது ஊடுருவும் பொழுது ஒரு தேஜஸ் உடம்பிலே ஒரு தெளிவான ஒரு நிலை பிறக்கும். தென்மேற்கிலே செல்வத்துக்கான நிரு இரு இத்தி, அதாவது எதை நாம் நிறுத்தி பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அது செல்வம், பொன்பொருள் தானே, அதை கொடுக்கும் என்பது ஆதார். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வருங்காலத்துல பார்க்கலாம். வணக்கம்.